ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பெரட்டல் எப்படி செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோல போலாம். 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்து மிக்ஸில ஒரு சுத்துங்க. கடாயில தேங்காய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இதை எண்ணெயில போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கணும். இதுல கொஞ்சம் வெங்காயத்தின் அளவு தான் ஜாஸ்தியா இருக்கணும். அப்பதான் இந்த ரெசிபி டேஸ்டா இருக்கும். இது வதங்கட்டும். ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே கடம்பாவை வந்து ஒரு 10 விசில் வச்சு குக்கர்ல நல்லா வேக வச்சிடணும். அந்த வேக வச்ச கடம்பாவை நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயத்துக்கு கூட அந்த தண்ணியோடய நம்ம வந்து இதில் சேர்த்துடணும். இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்து போடணும். ஏற்கனவே பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடணும். நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறமா கல்லுப்பு போட்டணும். அதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிடணும். இத்தனை முக்கியமான இன்கிரியன்ஸ் சேர்க்க போகிறேன். இது என்னன்னா, நம்ம சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் இந்த பெரட்டலுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். இதை சேர்த்து கிளறி விடும்போதே பெரட்டல் வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் மேலோட்டமாக ஊற்றணும். அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லா வரும். நீங்களும் இந்த கனவா பெரட்டல் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.